அண்ணல் காந்தி சுடப்பட்டு இறந்து 30 நாட்கள், அடுத்து வந்த 30 நாட்களும் சென்னையிலே வந்து தக்கர் பாபா வித்யாலயத்திலே இரங்கல் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. புகழஞ்சலி கூட்டம் 30 நாள். ஒரு நாள் கூட்டத்திற்கு போனவர்கள் NS கிருஷ்ணனும் சின்ன அண்ணாமலையும் 2 பேரும் கார்ல போறாங்க. போகின்ற பொழுது NS கிருஷ்ணன் வந்து சின்ன அண்ணாமலை சொன்னாரா, அண்ணாமலை கூட்டத்திலே இன்று முதலில் நான் பேசிவிடட்டுமா என்று. சின்ன அண்ணாமலை சொன்னாரா, நீங்க பேசுங்களேன் என்றிருக்காரு. உடனே NS கிருஷ்ணன் கேட்டாரா, நான் முதல்ல பேசுறதா? நான் முதல்ல பேசிட்டேன்னா அதுக்கு பிறகு உங்க பேச்சை கேட்கறதுக்கு யாரு இருப்பாங்க? நீங்க வெறும் நாற்காலியை பார்த்து தான் பேசணும் என்று சொல்கிறார் NS கிருஷ்ணன். உடனே சின்ன அண்ணாமலை சொன்னார், இல்லை இல்லை, என் பேச்சை கேட்பதற்கும் ஆட்கள் இருப்பார்கள். பார்க்கலாமா? பந்தயம் கட்டுவோமா? NS கிருஷ்ணன். கட்டுவோம். 1000 ரூபாய் பந்தயம். NS கிருஷ்ணன் பந்தயம் கட்டு. 1000 ரூபாய் பந்தயம். நான் முதல்ல பேசுவேன் கூட்டத்தில், எனக்கு பிறகு நீங்க பேசணும். அப்படியே பார்வையாளர்கள் எழுந்திருக்காம உட்கார வச்சு பேசிட்டீங்கன்னா 1000 ரூபாய் பந்தயம். அந்த காலத்து 1000 ரூபாய்க்கு டீ நகரையே வாங்கிடலாம். அந்த நேரத்தில் அவ்வளவு உங்களுக்கு தெரியும். போறாங்க, 2 பேரும் கூட்டத்துக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது முதலில் சின்ன அண்ணாமலை அழைப்பதற்கு தலைமை ஆசிரியர் உட்படுகிறார். இல்லை இல்லை, நான் முதலில் பேசிவிடுவேன் என்று சொல்லி NS கிருஷ்ணன் வந்து பேசுகிறார். NS கிருஷ்ணன் பேசி முடித்ததும் உட்கார்ந்திருந்த சின்ன அண்ணாமலை ஓடி மைக்கு பக்கத்திலே வந்து, சாந்த காந்தி சத்தியத்தின் சங்கநாதம் கேட்குது, சங்கநாதம் கேட்குது, சாந்த காந்தி சத்தியத்தின் சங்கநாதம் கேட்குது என்று பாட ஆரம்பிக்கிறார். அவர் பாட ஆரம்பித்ததும் எல்லோரும் சேர்ந்து பாடுகிறார்கள். NS கிருஷ்ணன் போய் சீட்ல உட்கார்ந்தார், அவருடைய நாற்காலியில் உட்கார்ந்துறாரு. இப்பொழுது சின்ன அண்ணாமலை பாட பாட மக்களும் பாடுகிறார்கள். ஒரு 10 நிமிடம் அந்த பாடல் போயிருக்கு. அடுத்து சின்ன அண்ணாமலை சொல்லியிருக்கிறார், அன்பர்களே, நீங்களும் நானும் காந்தியினுடைய பக்தர்கள், நாம் ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோமா? செய்வோம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரகுபதி ராகவ ராஜாராம். அது ஒரு 10 நிமிஷம். ஆக 20 நிமிடங்கள் முடிந்து விட்டன. பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் சின்ன அண்ணாமலை இன்னும் 10 நிமிடம் பேச வேண்டும். அங்குதான் சின்ன அண்ணாமலையினுடைய விவேகம் தெரிகிறது. அவர் மக்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், அன்பானவர்களே, நானும் உங்கள் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களும் காரிலே வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் கலைவாணரை பார்த்து சொன்னேன், கூட்டத்தில் நான் முதலில் பேசிவிடுகிறேன் என்று சொன்னேன். இல்லை இல்லை, நான் பேசுகிறேன் என்று NS கிருஷ்ணன் சொன்னார். அப்பொழுது நான் என்ன கலைவாணரிடத்திலே சொன்னேன், நீங்கள் முதலிலே பேசினால் உங்கள் பேச்சை கேட்டது மக்கள் எழுந்து போய் விடுவார்கள், நான் வெறும் நாற்காலியை பார்த்துத்தான் பேச வேண்டும் என்று கலைவாணனிடம் சொன்னேன். அதற்கு கலைவாணர் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணாமலை அவர்களே, இன்று கூட்டத்திற்கு வருகிறவர்கள் உங்களுக்காகவோ எனக்காகவோ வரவில்லை, எல்லோரும் காந்திக்காகத்தான் வருகிறார்கள். அதனால் நான் முதலிலே பேசி எனக்கு பிறகு நீங்கள் பேசினால் கூட உங்கள் பேச்சை முழுமையாக அமர்ந்து பார்வையாளர்கள் கேட்பார்கள் என்று கலைவாணர் சொன்னார். கலைவாணர் சொன்னதை போல நான் பேசி முடிக்கிறவரை என் பேச்சை நீங்கள் கேட்பீர்களா என்று சொன்னவுடன் கேட்போம் கேட்போம் என்று மக்கள் எல்லாம் சத்தமிட்டிருக்கிறார்கள். NS கிருஷ்ணன் வேகமாக அந்த ஒலி வாங்கி அருகிலே வந்து, இல்லை இல்லை, அவர் மாற்றி சொல்கிறார், நான் தான் சொன்னேன், வருகின்ற பொழுது நான் முதலில் பேசி நீங்கள் பேசினால் வெறும் நாற்காலி தானே இருக்கும் என்று சொன்னேன், வேறொன்றும் அல்ல, யாருக்குமே கர்வம் வரக்கூடாது என்று மறைந்த பிறகு மகாத்மா காந்தி இன்று எனக்கு பாடம் நடத்தி இருக்கிறார் என்று NS கிருஷ்ணன் சொன்னார்.